இந்த ஜனாசா பள்ளிக்கு வரக்கூடாது. ஜனாசாவுக்கு முன்னால நான் இந்த பள்ளியை காலை வச்சு இந்த பள்ளிய செழிப்பாக்கணும். வாழ்க்கையில தொழுகை இல்லாத நிலைமையில எனக்கு மௌத்து வந்துடப்படாது. தொழாதவண்ட கேட்டகரிஸ் எடுத்து பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆன் ஹதீஸுடைய நிலையிலிருந்து பார்த்தா ஆக மோசமான பட்டியலை கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க தொழுகையால். தொழுகை இல்லாதவன் எப்படியாப்பட்டவன் சொன்னால் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஷைத்தான் இருக்கிறான் தானே. ஷைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாவுக்கு சுஜூத் செய்யாத இடம் இல்லை. ஏன் ஷைத்தானாக அவன் மாற்றப்பட்டான்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத மறுத்தான். அவ்வளவுதான் செஞ்ச வேலை. இப்ப கூட ஷைத்தானை கூப்பிட்டு அல்லாஹ் அப்படி ஒரு முறை ஒன்று வச்சிருந்தா, நீ அல்லாவுக்கு சுஜூத் செய்யான்னு கேட்டா சுஜூத் செய்வான். அப்ப ஷைத்தான் கூட அல்லாவுக்கு சுஜூத் செய்யறத மறுக்கலன்னு சொன்னா யார் யாரு தாண்ட வாழ்க்கையில சுஜூத் செய்யறதுக்கு மறுப்பாங்களோ தொழுகை விடுவாங்களோ உலமாக்களுடைய கருத்துக்கு அவன் ஷைத்தானை விட மோசமானவன். வாழ்க்கையில தொழுகை இல்லாதவன் யாரு? ஷைத்தானை விட மோசமானவன். ரெண்டாவது யாரு யாத வாழ்க்கையில தொழுகை இல்லையோ இவன் நாயை விட மோசமானவன். இது சொந்த கருத்து இல்ல. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, தயமத்துடைய பாடத்தை எடுத்தா தயமம் சொன்னா மண்ணால செய்யறது. இது ஒரு சட்டம். ஒரு மனிதன் தயமம் எப்ப செய்யணும் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதுல முதலாவது காரணம் என்ன தெரியுமா? தண்ணி இல்லாம போறது. ரெண்டாவது காரணம் கடினமான நோய். டாக்டர் சொல்லிருக்கிறாரு தண்ணி பாவிக்கவானா, தண்ணி பாவிக்க ஆபத்து. இந்த கட்டத்துல தயமம் செஞ்சு கொள்ளணும். மூணாவது சங்கையான ஒரு மிருகத்துக்கு என்ன செய்யணும்? தண்ணி தேவைப்படுது. அப்படின்னு சொன்னா என்ன கருத்துண்டா, ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, ஒரு போத்தல்ல தண்ணி கொண்டு போறாரு. அவரோட ஒரு நாயும் வருது. இப்ப தண்ணிய நாய்க்கு கொடுத்தா ஒழுவெடுக்கிறதுக்கு தண்ணி இல்ல, இவர் குடிச்சா ஒழுவெடுக்கிறதுக்கு இப்ப என்ன செய்யறது? இந்த கட்டத்துல உலமாக்கள் சொல்றாங்க நாய் தண்ணி தாவத்தால நாக்க வெளியே போட்டு கொண்டிருக்கு. அந்த நாய்க்கு தண்ணிய கொடுக்கிறது உனக்கு கட்டாயம். அதுக்கு நீ தயமம் செஞ்சு தொழு. இது சரிய. நாய்க்கு பகரமா தொழுகை இல்லாதவன் உனக்கிட்ட வாரான், தண்ணி தாவத்தால தண்ணி போத்தல கேட்கிறான்னு சொன்னா நீ அந்த தண்ணிய குடுத்து போட்டுட்டு தயமம் செஞ்சு தொழுறது ஹராம் தீக்கிறான். நாய்க்கு கொடு, தொழுகை இல்லாதவனுக்கு கொடுக்காத. அவ்வளவு பெரிய முசீபத் குடிச்சவன். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான அந்தஸ்துல தொழுகை இல்லாதவர்களை கொண்டு போய் வைக்க. நான் கொஞ்சம் யோசிக்கமா கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, நாயை விட மோசமா இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி மூணாவது கேட்டகரிஸ் தான் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே. இன்னைக்கு நிறைய பேர் நாங்க வைத்தியத்துடைய லைன்ல இருக்கிறாங்க சொல்றோம். நிறைய பேர் வார என்ன தெரியுமா, எனக்கு அவன் சூனியம் செஞ்சு போட்டான், இவன் சூனியம் செஞ்சு போட்டான், மாமிக்காரி சூனியம் செஞ்சு போட்டா. நாங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்ன தெரியுமா? ஒரே ஒரு கருத்து, வாழ்க்கையில ஃபஜ்ர் தொழுகையை உடவானம் தொடர்ந்து ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவுங்க. இதுதான் சூனியத்துக்கு ஆகப்பெரிய ஒரு மருந்து. யாரு வாழ்க்கையில ஃபஜ்ர் இல்லையோ இந்த சூனியத்தை வெட்டுறதுக்கு உலகத்துல எந்த தொங்கலுக்கு போனாலும் ட்ரீட்மெண்ட் இல்ல. எழுதி வச்சுக்கோங்க. சும்மா சூனியம் செஞ்சு போட்டா தேசிக்கா வெட்டி ஆயத்துல் குர்சி ஓதினா சப்ஜெக்ட் க்ளோஸ். ஒருத்தன் ஃபஜ்ர் தொழுவல்ல, முசீபத் அடிக்குது அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து. இப்ப இதை வெட்டுறதுக்கு எங்க சூனியம், எங்க ட்ரீட்மெண்ட்? அவ்வளவு பெரிய ஒரு முசீபத் தான் ஃபஜ்ர் தொழுகை. அல்ல ஃபஜ்ர் இல்லாம ஒரு மனுஷன் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்கள். என்னோட உம்மத்தின் விலங்கல்ல, ஏதோ சொந்த கிணீரத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். சமுதாயம் இந்த விலங்குது இல்ல. தொழுகை என்னமோ நினைக்கிறாங்க. நாங்க தொழுவாட்டி உள்ளம் சுத்தம்ன்றாங்க. அடே தொலாட்டி நாயை விட மோசமானவனே. ஒவ்வொருத்தரும் விளங்கணும். சக்கராத்துல தொழுகை இல்லாதவன் நிலைமை என்ன? நபி அவங்க சொன்னாங்க, அவன் பசியோடு மௌத்தா போவான். அதே மாதிரி முழு கடல் தண்ணியை குடிச்சாலும் தீராத அளவுக்கு தாகத்தோடு மௌத்தா போவான். கேவலமான மௌத்தை அல்லாஹ் தொழுகை இல்லாதவனுக்கு அல்லாஹ் கொடுப்பானா. நிறைய எச்சரிக்கைகள். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ரஜபுடைய கடைசி பகுதியில நானும் தொழுவோம், என்னோட குடும்பத்தையும் தொழ வைப்போம். அதே மாதிரி முழு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஊரை பெய்து தட்டி தொழுகையோட தொடர்பாகும். ஆண்கள் எல்லாரும் பள்ளிக்கு வரணும், பெண்களோட முசல்லா ஊடாக இருக்கணும். அல்ல அந்த தொழுகையை கொண்டு எல்லா பரக்கத்தையும் எல்லா ரஹ்மத்தையும் அல்லாஹ் தஆலா தருவான்.